எல்லோருக்கும் வணக்கம். இந்த சைபர் செக்யூரிட்டி தொடர்ச்சியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சுய ஆய்வகத்தின் அவசியம். பெரும்பாலானவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தமிழ் வார்த்தைகளே இப்போ கொஞ்சம் கொஞ்சம் மறந்துட்டு வருது. இங்கே சுய ஆய்வகம் அப்படின்னா என்னென்னா லேப், சரிங்களா? நம்ம சொல்லுவோம்லாம் லெபார்ட்ரி, லேப், பள்ளி கல்லூரிகள்லாம் பார்த்துருப்போம். சரி, நிறைய இடத்துல இதெல்லாம் இருக்குது, சரிங்களா? எல்லா துறைகள்லேயும் பார்த்திங்கன்னா லேப் இருக்குது, ஆய்வகம். எந்த ஒரு படிப்பை படித்தாலுங்க, அதாவது சிறிது காலத்துக்கு முன்னாடியெல்லாம் பள்ளி கல்லூரிகள்லாம் இல்லாத காலகட்டத்திலலாம் எப்படி படித்தாங்க, எப்படி எல்லாரும் வாழ்வு முறை அமைச்சிக்கிட்டாங்க. அப்போல்லாம் படிக்கவே இல்லை, வாழ்வு முறை அமைச்சிக்கவே இல்லைன்னா இவ்வளோ காலம் இருந்திருக்காது உலகம். அப்போல்லாம் எப்படி அமைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா, எல்லாம் பெரும்பாலும் சிலருக்கு மட்டும்தான் பார்த்திங்கன்னா படித்த அறிவு. பெரும்பாலானவங்களுக்கு பார்த்திங்கன்னா பட்ட அறிவுன்னு சொல்லுவாங்க. பட்ட அறிவுனா டிகிரி வாங்கிறது இல்லை, அனுபவப்பட்ட அறிவு, சரிங்களா? அதெல்லாம் எப்படி அந்த அனுபவம் கிடச்சிச்சுன்னா, ஒரு வேலையும் செய்யும்போது தான் கிடைக்கும். அந்த மாதிரி அறிவை தான் எல்லோரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அப்போ எல்லாம் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அப்படியே வழியாக சொல்லி கொடுத்துட்டே வந்தாங்க. சில காலங்களில் எழுதி வைக்கப்பட்டதாகவும் அது அழியப்பட்டதாகவும் அறியப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. என்னதான் இருந்தாலும் அனுபவம் சார்ந்த விஷயங்களை மட்டும்தான் பார்த்திங்கன்னா அப்போல்லாம் கல்வியாக இருந்திருக்கு. இப்போ அந்த அனுபவம் குறைஞ்சி வெறும் புத்தகத்தை மட்டும் எடுத்து நம்ம வாசித்து படித்து கூட இல்லை, படிச்சினாவே தெளிவாக புரிஞ்சுக்கிறது. வெறும் வாசிக்கிறோம், அவ்வளோதான். வாசித்து அதை பார்த்திங்கன்னா ஒரு தாளில் எழுதி பரீட்சைன்ற பேரில் நம்ம மதிப்பெண்களை பெற்று அடுத்து கடந்து போகிறோம். ஆனால் அப்படி கடந்து போனால் கடைசியாக நம்ம வாழ்க்கை முறையை அமைச்சிக்கும் போது நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு தொழில் செய்வோம் சுயமாக, அப்படி இல்லைனா ஒருத்தர்கிட்ட போய் வேலை செய்வோம். அப்படியும் இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்ட தொழில் முறையை இன்னொருத்தருக்கு கற்பிப்போம். இந்த வகையில் எந்த வகைக்கு போனாலும், எந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு அனுபவ கல்வி கொஞ்சம் அவசியம். கொஞ்சம்னா கொஞ்சமாக இல்லை, ரொம்பவே, சரிங்களா? அனுபவம் சொல்லித்தராததை எதுவும் சொல்லித்தராது. ஒரு கேலண்டரில் ஒரு வரியை படித்தேன். அந்த வரி ரொம்ப வாசித்தப்போ நல்லா இருந்தது. என்னன்னா, அறிஞனை கேட்பதை விட அனுபவசாலியை கேள் அப்படின்ற மாதிரி, சரிங்களா? அறிஞன் அப்படின்னா நிறைய படித்து வச்சுருக்கிறோம். அவனை கேட்குறத விட ஒரு வேலையை செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா செய்கிறவங்களுக்கு தான் அதனுடைய சாதகம் பாதகம், அதனுடைய சூழ்நிலை, கால அளவு எல்லாமே தெரியும், சரிங்களா? அதனால் பயிற்சி என்பது, ப்ராக்டிக்கல் என்பது ரொம்ப 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 முக்கியம், சரிங்களா? கல்வித்துறையில் ரொம்ப முக்கியமானது எதுனா பயிற்சியும், சரிங்களா? அது இப்போ குறைஞ்சி போச்சு. அதனால் நிறைய பிரச்சனைகளை சமுதாயம் சந்திச்சுட்டு வருது. எல்லாமே மாறினும் வருது, கூடிய சீக்கிரத்தில் மாறிடும்ன்ற நம்பிக்கையோடு இருப்போம். அந்த வகையில் சைபர் செக்யூரிட்டியை பற்றி படிக்கிறவங்க எல்லாருக்குமே என்ன இருக்கணும் அப்படின்னா, பயிற்சி இருக்கணும். பயிற்சி இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ நம்ம வேளாண்மை துறையை கற்றுட்டு வரோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு பயிற்சி வேணும் அப்படின்றதுக்காக மற்றவங்க நிலத்தில் உள்ள மற்றவங்க பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்ருக்கிற இடத்துல இருக்கிற செடியை போயிட்டு நடுறதோ திருப்பி பிடுங்கிறதோ, அதை பார்த்திங்கன்னா பரிசோதிக்கிறதோ, அதெல்லாம் செஞ்சால் அது தவறாக போயிடும். ஏன்னா அது மக்கள் பயன்படுத்துறதுக்காக ஒரு இடத்துலேருந்து உருவாகி இன்னொரு இடத்துக்கு போகுது. அந்த மாதிரி இல்லாமல் நாம் என்ன பண்ணலான்னா, நாமளே செடியை நட்டு அதை கவனித்து அதை வளர்த்து அதை பார்த்திங்கன்னா கண்காணித்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணலாம், சரிங்களா? ஸோ அப்போ நம்ம இந்த சைபர் செக்யூரிட்டியை பயிற்சி பண்ணணும் அப்படின்னாலும் சுயமாக ஒரு ஆய்வகம் இருக்கணும். அது எக்காரணத்தை கொண்டும் அடுத்தவரை பாதிக்காத வகையில், சுத்தமாக உங்களையும் பாதிக்கூடாது, அடுத்தவங்களையும் பாதிக்கக்கூடாது,
சரிங்களா? அந்த மாதிரி ஒரு செய்முறையை செய்து பார்க்கணும். சரிங்களா? அப்படி பண்ணிட்டு வந்தால் மட்டுமே இதில் கரை சேர முடியும். இல்லை என்றால் இது தெரிந்து மட்டும்தான் வச்சுக்க முடியும். சரிங்களா? அப்போ லேப்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதுக்கு கம்ப்யூட்டர் முன்னாடியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 கம்ப்யூட்டரை வச்சு ஒரு செய்முறை செய்து பார்க்கணுன்னா 10 கணினியும் தேவை. இப்போ அந்த மாதிரி தேவைகள் இல்லை. ஒரே கணினி, ஒரு நல்ல கணினி இருந்துச்சுன்னா அந்த கணினிக்கு உள்ளவே சில மென்பொருட்களை வச்சு நிறைய கணினிகளை உருவாக்கலாம், நிறைய விஷயங்களை செஞ்சு பார்க்கலாம். சரிங்களா? அந்த மாதிரிலாம் வந்துடுச்சு. இன்னும் நிறைய விஷயங்கள் வந்துடுச்சு. அது போய் விர்ச்சுவலைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா கணினிக்குள்ளவே 4-5 கணினியை உருவாக்கிக்கலாம். அதை பற்றின வீடியோக்கெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம். ஏற்கனவே ஏதாவது வீடியோ போட்டிருக்கோமா அப்படின்னு தெரியல. போடாமல் இருந்தால் அதை பற்றின தனியாக ஒரு சீரியஸும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதன் முடிவில் நம்ம தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்ம படிக்க போகிற விஷயங்களுக்கு பயிற்சி ரொம்ப முக்கியம். அந்த பயிற்சியை செய்து பார்க்கும்போது யாருக்குமே எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாத மாதிரி ரொம்ப பாதுகாப்போடு அந்த பயிற்சியை செய்து பார்ப்பது நல்லது. சரிங்களா? பயிற்சி இல்லாமல் கல்வி இல்லை, படிப்பு இல்லை. சரிங்களா? சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.